பேசலாடுங்க. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பண்ணான்னு பார்ப்போம் சரியா? இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஏன்னா திங்கக்கிழமை ஆனால் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் கிளப்பி விடணும். ஏன்னா அவங்களோட ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருக்கிற நாளாக இருக்கும். அப்படி தானே? இந்த நாள்லேயே நம்மளை பற்றி ஆண்டவர் என்ன பேச வந்திருக்கான்னு பார்ப்போமா? நம்ம பைபிளில் ஒரு பெண் ஆண்டவருக்கு பேரிட்ட நிறைய பேர் பேரிட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேரிட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்ப்போம். அது வேறு யாரும் இல்லை, இந்த ஆகார். ஆகார் எப்படிப்பட்டவங்க? ஒரு அடிமை பெண். அப்படி தானே? நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கீங்கன்னா, பொம்பளைங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவளுக்கா ஒன்றும் தெரியாது, அது சும்மா நீ என்ன பேசுதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆகார் அடிமை பெண் தான். அவள் என்ன செய்தா? சாராளுடைய கையில் இருந்தவ தான். அவளுக்கு ஆண்டவர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 16:13 பாருங்கள். அவள் என்னை காண்பவரே நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. பாருங்க, அடிமை பெண்ணு. ஆனால் அவள் எல்லாருமே ஒரு தூசிக்க என்ன சொல்லுவாங்க, ஒரு அற்பமாக பார்த்துருப்பாங்க, வேலைக்காரி அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் நிறைய பேரை பார்த்திங்கன்னா, என்ன அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் பொண்டாட்டிக்கா ஒன்றும் தெரியாது, அவன் தங்கச்சிக்கா ஒன்றும் தெரியாது, அது மைனிக்கு ஒன்று, அப்படி நமக்கு நிறைய பேர் நம்மளை சொல்லியிருக்கலாம், ஒருவேளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லிக்கிறார். இந்த ஆகார் கொடுத்த அதே வார்த்தை தான். பாருங்கள், நீ என்னை காண்பவரே என்னிடத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க? நான் கண்டேன், என்னிடத்தில் பேசினவர் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் நீர் என்னை காண்கின்ற தேவன். பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த வாழ்க்கையிலையும் ஆகாரம் மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கை இருந்தாலும் அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னை காண்கிற தேவன் சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காப்பார். இவன் இப்படி சொன்னதுக்கு ஆண்டவர் அவளுக்கு பெரிய ஆசீர்வாதம்லாம் கொடுத்துருக்காங்க. சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படிலாம் பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒருவேளை நீங்களும் உங்கள் குடும்பத்தில் எந்த காரணத்துக்காவது ஏதாவது ஒதுக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நகை இல்லாமல் வந்திருப்பாங்க, இல்லைன்னா வரதட்சணை கம்மியாக கொண்டு வந்திருப்பாங்க. இப்படிலாம் நிறைய வீட்டில் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இவெல்லாம் இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்கா, அவள் நிறைய கொண்டு வந்திருக்கா. அப்படியும் இருக்கிறவங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த ஆகார் எப்படி நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாலோ அதே போல் நீங்களும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன் தகப்பனே, எனக்கு நீங்கள் இறங்குங்க, நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கீங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சிறையிருப்போம், உங்களுடைய அந்த நிர்பந்தமாக்குன நிலை உங்களை எல்லாரும் நினைச்சிடாங்க ஒரு பொறுப்பாக எடுக்க மாட்டுக்காங்களா, அந்த நிலையை மாற்றி ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன். அல்லேலூயா.